டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி முடிஞ்சோம், பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா காலை இன்னும் முழுசா மடக்க முடியலையா? இதுக்கான ரீசன் ஆபரேஷன் ஃபெயிலியர் கிடையாது, உங்களுக்கே தெரியாம நீங்க பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக் தான். இதுல மேஜரான 3 மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் பெயின். பிசியோதெரபிஸ்ட் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் பெயினா தான் இருக்கும். அந்த வலிக்கு பயந்துட்டு நீங்க எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணீங்கன்னா உங்க நீ ஜாயிண்ட் ஸ்டிஃப் ஆகி அட்கஷன் ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் பெண்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். செகண்ட் ஒன், லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு நாள் விடுறதுனால உங்களோட ரெக்கவரி டிலே ஆகுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அண்ட் தேர்ட் ஒன், ராங் பொசிஷனிங். தூங்கும் போது உங்க முட்டி கீழே பில்லோ வச்சு தூங்குறதுனால உங்க நீ ஜாயிண்ட் ஸ்ட்ரைட்டன் ஆகுறதுக்கு ரொம்பவே டிலே ஆகும். சரி, அப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா, உங்க ஆர்த்தோ சர்ஜன் உங்க ஜாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஜாயிண்ட்டை ஒர்க் பண்ற மசிலை சரி பண்றது பிசியோதெரபிஸ்ட் தான். பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருங்க. சர்ஜரி முடிஞ்ச ஃபர்ஸ்ட் 3 months தான் கோல்டன் பீரியட். இந்த டைம்ல நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அதுதான் உங்க லைஃப் லாங் மூவ்மெண்ட்டை டிசைட் பண்ணும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாருக்காச்சும் டிகேஆ சர்ஜரி பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிசியோதெரபி பத்தி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.